பெருமை தேடு, பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு, 4 பேருக்கு நன்மை செய்த கொண்டாடுவார் பண்பாடுவார். என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலன் இருக்கு, ஊரோடு சேர்ந்து வாழுங்க. அம்மன் அருள் சேரும் தின நம்ம துணையாகும். பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கும், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கும். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். இளமுத்து போச்சம்பள்ளியை சார்ந்தவர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஆன்மீக சொற்பொழிவுகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். தமிழகத்தின் பல்வேறு சிறந்த ஆளுமைகளின் கீழ் பட்டிமன்ற நடுவராக பணியாற்றுகின்ற நல்ல நண்பர். நம்ம ஊருக்கு கேவி குமார் சார் வரணும்னு விருப்பப்பட்டாங்க. கேவி குமார் சார் வர முடியாத சூழ்நிலை அந்த இடத்தை நிரப்புவதற்காக வந்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான நகைச்சுவை மலை பொழி இருக்கிறது. வாருங்கள் முத்தவர்களே, தலைப்புல பேசியா எங்க ஐயாவுக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். பயப்படாத, தைரியமா இல்ல, தைரியமா. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் வளர்த்தெடுத்த தாய் தமிழுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சொல்லியாச்சா? நான் சாரி, வீட்டுக்கு வந்தாருங்க, பஸ்ல அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேயே கூப்பிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போல, உன்னை நான் வரவேற்கவே இல்லை. அதனால ஒரு பாட்டு, என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு, என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். சரி பேசியா? உச்சிமீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை என்று நல்லதொரு தீர்ப்பினை வழங்கியிருக்கின்ற அவையின் கண் வீற்றிருக்கின்ற அருமை நடுவர் அவர்களுக்கும், உடன் பேச வந்திருக்கின்ற அருமை பேச்சாளர் பெருமக்களுக்கும், உண்மையிலேயே சில ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆடல் பாடல் தான். ஐயா கூட முன்ன சொன்னார், ஒரு திருவிழான்னாவே ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான். ஆனால் அறிவுக்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி மக்கள் சிந்திக்க வேண்டும், சிரிக்க வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தோடு வாசகர் வட்டம், அதே போல இயற்கை மக்கள் நூலகம் இயற்கை மற்றும் கல்வி வளர்ச்சி அறக்கட்டளை சார்பாக இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை நிர்வாகிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன திருத்தம், நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஒரு தம்பி அசாம் சொன்னாரு, சார் அது அப்படிதான் சார், இது நாளைக்கு டான்ஸ் போட்டு ஸ்டேஜுக்கு ஏதாச்சும் ஆடிக்கிட்டு விழுந்துட்டா வம்பா போயிடும், உங்களை கூப்பிட்டு முன்னாடியே உட்கார வச்சு பாக்குறேங்க, ஸ்டேஜ் இப்ப நல்லா இருக்குது, நாளைக்கு ஆடல் பாடல் விடுவாங்க, நீங்க பேசுங்க. ஆனா இந்த தலைப்பு கூட பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தலைப்பு. நான் வரும்போதே பார்த்தோம், இங்க வந்து வண்டியில இருந்து இறங்கின உடனே அத்தனை பேரும் வந்து அந்த பண்பாடு நிறைந்த ஒரு ஊர் அப்படின்னா தமிழகத்திலே இந்த பெரிய வத்தலாபுரம் தான். எல்லாரும் அந்த 2 கையும் அந்த கூப்பி வரவேற்ற நிகழ்ச்சி உண்மையிலேயே நிகழ்ச்சியாக இருந்தது. அதே போல அந்த உணவு பரிமாறினாங்க பாருங்க, அங்க அன்பு தாய்மார்கள், சந்திரசேகர். ஆமா, இந்த மாதிரியான ஒரு உபசரிப்பை தமிழ்நாட்டில் எங்குமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் மிகுந்த பெரிய வத்தலாபுரம் கிராமத்தில் பேசுவதை நான் மிகப்பெரிய பேராக நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, முன்ன வாரம் ஒரு டீ தான் கொடுத்தாங்க, அதுக்கே இந்த மாதிரி டீ எங்கேயும் குடிச்சதில்லை. ஆனா எங்க மனைவி மாதிரி எல்லாம் யாருமே போட முடியாது தெரியுமா டீ? இல்லையா? என் மனைவி மாதிரி எல்லாம் யாருமே டீ போட முடியாது, அவ்வளவு அருமையா போடுவாங்க. டீ கடை வச்சு பொழைச்சிக்கலாங்கிற. ஆமா, ஆஃப்டர் ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் பேச. அந்த பொங்கல் வந்துச்சுனாக்க பொங்கல் எல்லாம் அந்த சட்டியில இருந்து எடுத்துட்டு கடைசியா தண்ணி ஊத்தி ஒரு கலக்கினாங்கன்னா ஒரு கலர் வரும் பாருங்க, கறி சட்டி தண்ணியில. கரெக்டா 5 மணிக்கு வந்து என்னை எழுப்புவா, அப்படி மாமா மாமா எந்திரிங்க மாமா. எனக்கு தூக்கத்துல அப்படியே அப்புறம் மெதுவா என் தலையை எடுத்து அவங்க மடியில வச்சுக்கிட்டு அந்த டீயை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே ஊதி ஊதி எனக்கு ஊட்டுவாங்க. அது உள்ள இறங்கணும்னே என்னடி ஊத்தன அப்படின்னு எழுவ, தூக்கெல்லாம் கப்புன்னு தெளிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு டீ பண்டாட்டி. அந்த டீக்கு இந்த டீ நல்லா இருக்குன்னும் போது அதனால இப்ப நல்ல அருமையான ஒரு தலைப்பு. சேலத்துல ஒரு தலைப்பு ஒண்ணு கொடுத்தாங்க, என்ன? அவங்க மகளிர் மன்றம். அதாவது தலைக்கு ஷாம்பு போட்டு குளிப்பது சிறந்ததா
அல்லது சோப்பு போட்டு குளிப்பது சிறந்ததா? நல்ல நான் சொன்னேன் முதல்ல தாப்பா போட்டு குளிங்கம்மா. அந்த பிரச்சனை உனக்கு எதுக்கு? ஆமா. தலைப்புல பேசுனா நீ தலைப்பு விட்டு விலகி எதுக்கு போற? பேசியா பேசியா. அதனால அந்த மாதிரியான தலைப்பு இல்லாம நல்ல ஒரு நாகரிகமான ஒரு தலைப்பினை இந்த ஊர் பொதுமக்கள் வந்து வழங்கி இருக்கிறாரு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல சூழல் எப்படி இருந்தது? இப்ப நம்ம மைக் செட்டுக்காரு பாருங்க, பழைய காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு தட்டு சைஸுக்கு ஒரு ரெக்கார்டு ஒண்ணு இருக்கும். அந்த ரெக்கார்டை எடுத்து போடுவாங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் சுத்தி விடணும். ஆமா, சுத்தி விட்டு அது பாட்டு பாட ஆரம்பிக்கும். அந்த நிலவத்தானா கையில பிடிச்ச அப்படின்னு போகும். கடைசி அந்த நிலவத்தானா அப்படியே இறங்கும். ஆமா, அது சார்ஜ் குறைஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு அந்த கேசட் வந்தது. ஏ சைடு 9 பாட்டு, பி சைடு 9 பாட்டு. 9 பாட்டு முடிஞ்ச உடனே அடுத்து அந்த ரேடியோ செட்டுக்கார வந்து அதை திருப்பி போடணும். இல்லன்னா ஒன்னே இருக்கு. யாரா ரேடியோ செட்டுக்கார வாடா திருப்பி போடுற அப்படின்பாங்க. அதுக்கு பிறகு சிடி வந்துருச்சு. அந்த சிடியில பாத்தீங்கன்னாக்க போடுறாங்க டிவிடியா 900 பாட்டு, சிடியில 300 பாட்டு போட்டு விட்டாக்க ஒரு வாரத்துக்கு அதை கழட்ட தேவையில்லை. மார்கழி மாசத்துல எல்லாம் போட்டு விட்டாக்க அப்படியே மேலெல்லாம் அப்படியே ஒட்டனெல்லாம் பிடிச்சிட்டு அப்பயும் அது பாடிட்டே இருக்கு. இப்போ பென்டிரைவ், ஆமா, அது பாத்தீங்கன்னா 128 ஜிபி போட்டு விட்டா குழந்தை பிறந்ததுல இருந்து அதுக்கு காது குத்து, அதுக்கு அடுத்து வீட்டு கலைப்பு, அப்புறம் கல்யாணம், வளைகாப்பு, திரும்ப அதுக்கு குழந்தை பிறந்து அதுக்கு எல்லா விவரமும் நடக்கிற வரைக்குமே அது பாடிட்டே இருக்கு. ஆமா, இவ்வளவு மாற்றங்கள் இன்றைய சூழ்நிலையில வந்து இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு சந்தோஷமான, அதாவது அங்கேயே நிக்கிறாரு மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலால நிக்கிறாரு. ஆமா, அண்ணன் சொன்னாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாரு, எவ்வளவு போராட்டங்கள் எல்லாம் சொன்னாரு. சார், இப்ப மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்காக போராடினார். எவ்வளவு ஒரு போராட்டம். பல பெண்கள் தங்களுடைய தாலியை இழந்தாங்க, குங்குமத்தை இறந்தாங்க. ஆனா அவ்வளவு போராட்டத்தை நிகழ்த்தியதனால் தான் இன்றைக்கு நம்ம பூந்தோட்டமாக வாழ இருக்கிறது இல்லையா? நிறைய உணவு பழக்கம் எல்லாம் சொன்னாரு. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நிறைய பீஸா வந்துருச்சு, பாஸ்ட் ஃபுட் வந்துருச்சுன்னு எல்லாம் சொன்னாரு. முன்னெல்லாம் இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பொங்கல் தீபாவளிக்கு தான் அந்த இட்லி தோசையே சுடுவாங்க. கறியே அப்பதான் கோழி எடுத்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க. வருஷத்துல 2 முறை தான். இன்னைக்கு டெய்லி சிக்கன் ரைஸ். எப்படி அது கிடைக்குது? பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, வாழ்க்கை பூந்தோட்டமாக்குது, நிறைய பணம் கொடுக்கறாங்க. அந்த பாயிண்ட் எங்களுக்காக அவர் சொல்லிட்டாரு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பேசுறப்ப பார்த்து பேசணும். குடும்பத்துல நிறைய கஷ்டப்படக்கூடிய நிகழ்வெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரசிக்கணுங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல 4 பொம்பளைங்க உட்காந்துக்கிட்டாங்க. 4 பொம்பளைங்க உட்காந்துட்டு, உங்க வீட்டு பக்கத்துல ஆம்பளைங்க எல்லாம் இல்லையா? இல்ல, நீங்க அதே ஆம்பளைங்க யாராவது 4 பேர் உட்காந்து பேசுறதை எங்கேயாவது பார்த்து இருக்கிறோமா? அவன் காலையில எந்திரிச்ச உடனே அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா பெண்கள் என்ன பண்றாங்கன்னா டிவி சீரியல்லே இருப்பாங்க. அந்த கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா உடனே எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா அடுத்த வீட்டுல கரண்ட் இருக்கான்னு பாப்பாங்க. அங்கேயும் ஆஃப்னா இவங்களுக்கு ஒரு திருப்தி. அப்படி ஒவ்வொருத்தையும் வெளியே வந்து நிப்பாங்க. அதுக்கு அடுத்து ஒரு இடத்துல உட்காருவாங்க. நீங்க அப்ப போய் பாப்பீங்க. ஆமா, நான் லீவ் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வெளியே போய் உட்காந்துட்டு பேசுறாங்க. ஒரு ஆள் பாத்தீங்கன்னாக்கா கபடி பிளேயர், அவங்க பொண்டாட்டி பேசுது, கபடி பிளேயரை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா போச்சு. ஏன் என்னாச்சு? அங்கங்க போறாரு, கபடி விளையாடுறாரு, நிறைய கப்பெல்லாம் கொண்டு வர்றாரு, மெடல் எல்லாம் கொண்டு வர்றாரு அப்படின்னு. அட நீ ஒண்ணு ஃபர்ஸ்ட் நைட்ல குடுகுடு ஓடியான்னு தொட்டுட்டு ஓடி போயிடுறான். நீ என்னத்தை கண்ட? இன்னொரு அம்மா சொல்லிச்சு, ஆமா அவங்க வீட்டுக்காரர் வந்து பயிர் சர்வீஸ்ல வேலை செய்யறாரு, நல்ல கவர்மெண்ட் ஜாப் ஆச்சு அப்படின்னு. நீ வேற அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு இல்ல, ஓடி வந்து தண்ணி ஊத்தி அணைச்சிட்டு போயிடுறான். அவன் இல்லாத நேரத்தில் தான் நான் சமைச்சே சாப்பிட வேண்டியதா இருக்கு. அதுக்கடுத்து எங்க ஒய்ஃபினுடைய டர்ன். அப்போ ஏக்கா உங்க வீட்டுக்காரர் வாத்தியாரா இருக்கிறாரு, நல்ல சம்பளம் ஆச்சு, சனி ஞாயிறு லீவ் ஆச்சு அப்படின்னு. நீ வேற ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட பெஞ்ச் மேல ஏறி நில்லு, பெஞ்ச் மேல ஏறி நில்லுன்றான். அவன் கஷ்டம். இன்னொருத்த பார்த்தாக்க மேஸ்திரி,
அந்த மாதிரி சொல்லிச்சு. உங்க வீட்டுக்காரர் மேஸ்திரியாச்சும் நிறைய வீடெல்லாம் கட்டுறாரு, நிறைய சம்பளம் வருமே, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னா, நீ வேற நான் சின்ன தப்பு பண்ணா கூட கலவையை கலக்கிற மாதிரி துருவி துருவி கேட்கறான். ஆனா அவன் ஏதாவது தப்பு பண்ணான்னா புருஷன் முடிக்கிறான். நல்ல அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அது, அதெல்லாம் ரசிக்கணும். உடனே ஏண்டி நான் உன்னை என்னைக்கு மேல ஏறி நிக்க சொன்னேன் அப்படின்னு போய் சண்டைக்கு போனாக்க பிரச்சனை வரும். எதுக்கு ரசிக்கணும் அதெல்லாம்? அவ உன்னை அடிக்க, ஆமா உன்னை அவ அடிக்க, எதுக்கு பிரச்சனை? ஐயா நான் சொன்னது கவனிச்சீங்களா? அவ இவர் அடிக்க, இவரு அவ அடிக்க, மாத்தி அடிக்கிறதுல இவர் மட்டும் தான் அடி வாங்குறாரு. நீங்க வேற கரவேட்டி கட்டிட்டு முன்னாடி உட்காந்துட்டீங்க. அடி வாங்கலாம். அதெல்லாம் தப்பா சொல்லாதீங்க. எங்க பொண்டாட்டி மாதிரி ஒரு கருணை உள்ளம் படைச்சவ யாரும் இருக்க முடியாது. எப்படி என்ன அடிச்சுட்டு அப்படியே ஓன்னு அழுவா. பாசம் பாசம் அவ்வளவு ஒரு இது. இப்ப பாருங்க, இப்ப பட்டிமன்றம் நான் முடிச்சிட்டு நான் போற வரைக்கும் சாப்பிட மாட்டான். எனக்காக உட்காந்து இருப்பா, வாசப்படிலேயே உட்காந்து இருப்பா. அருமைங்க. ஏன்னா நான் போய் தான் சமைக்கணும். போன உடனே சமைக்க மாட்டேன். நான் அவ்வளவு மானம் கட்டவன் கிடையாது. நீ என்னையா நீ நாளா வரப்ப சமைச்சு வச்சுட்டு வர, நீ உனக்கு என்ன தெரியலையா? போன உடனே எல்லாம் சமைக்க மாட்டேன். 1 மணி நேரம் பாத்திரம் கழுவுவேன். ஆமா, 1 மணி நேரம் பாத்திரம் கழுவுவேன். அது யாரும் பார்க்க மாட்டாங்களோ? அது பக்கத்து வீட்டுக்காரன் அப்படியே கேமரா வச்சுன்னு பாக்குறான். டக்குன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புண்டா வாத்தியார் பாத்திரத்தை கழுவுறது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நைட்டி போட்டு தான் பாத்திரமே கழுவுவேன். ஆமா, ஆனா ஒரு நாள் நைட்டியை போட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். காலையில எங்க மாமனார் வந்து காலம் நோன்றாரு. எழு போலாம் எழு போலாம். என்னன்னு பார்த்தா எங்க மாமியார் நைட்டி அது. இதெல்லாம் வருத்தப்பட முடியுமா? இதெல்லாம் ஒரு போராட்டமா நினைக்க முடியுமா? அதையே ரசிக்கணும். வாழ்க்கை ரசிப்பதற்கு நடுவர்களே எப்படி அதெல்லாம் ரசிக்கணும். ஒண்ணு இல்லையே, பொண்ணு பாக்குறது பாத்தீங்கன்னா பொம்பளைங்க வீட்டுல நிறைய சொல்லுவாங்க. என்னெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து கேட்டாங்க தெரியுமா? அந்த மதுரையில இருந்து வந்து கேட்டாங்க, அந்த வத்தலாபுரத்துல இருந்து கேட்டாங்க, கூத்தப்பாடியில இருந்து கேட்டாங்க, பெண்ணாகரத்துல இருந்து கேட்டாங்க. 50 பேரு கியூ வரிசையில் நின்று கேட்டாங்க. அவங்களெல்லாம் வேணான்னுட்டு உன்னதான கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி எங்க பொண்டாட்டி சொன்னா. 50 பேருக்கு மேல வந்து கேட்டாங்க மாமா, ஆனா நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா உன் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சது அப்படின்னா. என்ன என் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்ட்டு ரொம்ப நுண்ணிப்பா கேக்குறேன். வரவெல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டான், டீ சாப்பிட்டான், எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீ ஒருத்தனையா அதெல்லாம் கழுவி வச்சுட்டு போன. அந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சது. உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கியா? அதனால இளைஞர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பொண்ணு பார்க்க போறீங்கன்னா மாமியாருக்கு பிடிக்கணும், பொண்ணுக்கு பிடிக்கணும்னா முதல்ல நம்ம சாப்பிட்ட தட்டெல்லாம் அவங்க வீட்டுல கழுவி வச்சுட்டு வந்தோம்னா, ஆஹா இவன் நல்லா வச்சுக்குவான் நம்மள அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நல்ல டிப்ஸ் தான். ஆமா ஆமா. அப்ப வாழ்க்கை அங்க பூந்தோட்டமா இருக்குமா இல்லையா? ஒண்ணு இல்லையா, ஒரு நகை உண்டா நட்டு உண்டா? எங்க பொண்டாட்டி கேட்டா, தீபாவளிக்கு ஏங்க போயிட்டு நகை எடுக்கணும், அப்புறம் பட்டு புடவை எடுக்கணும், நீங்க என்ன எடுக்க போறீங்க அப்படின்னா, நான் எங்கேயா போய் பிச்சை எடுக்கலான்னு இருந்தேன். உடனே கோவிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்னத்த கண்டேன் ஏதை கண்டேன், ஊருக்கு தான் வாத்தியாரு நிறைய சம்பளம் வாங்குறான்றான், ஒண்ணுமே கொடுக்கறது இல்லையே அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். கஷ்டம்தான். அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னிக். எப்படி? அழகா ஒரு முளை பூ, அப்புறம் 1/4 கிலோ அல்வா வாங்கிட்டு போய் கொடுத்து, அன்பே நீ நடந்தால் நயன்தாரா, சிரிச்சா சிம்ரன், ஆமா ஓடினா ஓவியா ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அங்க பாருங்க அவன் மனசுல அப்படியே ஒரு புன்னகை பூந்தோட்டம் வந்துருது. ஆமா, அப்படியே கூந்தல்ல நம்மளே பூ எடுத்து வச்சுட்டு அல்வா உனக்காக வாங்கிட்டு வந்துட்டேன், சாப்பிடுறான் போது அங்க பாருங்க ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில், ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில், மாறாதனை சுகவேதனை, எவ்வளவு ஒரு அன்பு, என்ன ஒரு சமாதானம் தெரியுமா? பிரச்சனைகள் வீட்டுல இருக்குங்க, அதெல்லாம் ரசிச்சு அதை சமாதானப்படுத்தணும். இதெல்லாம் ஜன்னல் சாத்தி பாடுவீங்களா இல்ல ஜன்னல் திறந்து வச்சே பாடுவீங்களா?
அவுட் ஆயிடும். மத்தவன் அந்த டெக்னிக்கை கத்துக்குவான், அதெல்லாம் நாட் அலவுட். நான் மட்டும் தான். இன்னொன்னு பாருங்க, பெரிய வத்தலாபுரத்துக்கு மட்டும் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. வீட்டுல பொம்பளை நிறைய வாயாடுறா, பயங்கரமா பேசுறா, அடக்க முடியறது இல்ல. ஒரு யோகாசனம் இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 5000 ரூபாய் செலவு பண்ணி தான் அந்த யோகாவே கத்துக்க முடியும். ஆனா இங்க ஃப்ரீயா நான் சொல்லி தரேன். ஃப்ரீயா பயங்கரமா வீட்டுக்கு வந்த உடனே வாயை திறந்து பயங்கரமா பேசுறாங்க மனைவி. ஆமா, சரி. டக்குன்னு அந்த யோகாசனம் பண்ணாக்க டக்குன்னு அப்படியே கப்சுப்புன்னு ஆயிடுவாங்க. இந்த பக்கம் யாராச்சும் எல்லாரும் நல்லா நல்லா கவனிச்சுக்குங்க. சரி. ஏன்னா அப்புறம் திரும்ப நீங்க பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு நீங்க போன்லயோ வாட்ஸ்அப்லயோ வந்தாலாம் அது சொன்னாக்க அது சார்ஜஸ் அதிகமாகும். இங்க ஃப்ரீ பாரு, ஃப்ரீயா சொல்லி தரோம். பயங்கரமா பேசுவோம் அப்படி. சரி. நாம என்ன பண்ணணும், கப்புன்னு அப்படி நிற்கணும். நின்று கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிட்டு கையை அந்த முத்திரை சின் முத்திரை இப்படி வச்சுக்கணும். சரி. அப்புறம் மெதுவா வந்து இப்படி கையை விரிக்கணும். இந்த கை கூட இன்னொரு கையை சேர்த்தணும். அதுக்கு அடுத்து சாஷ்டாகமா காலில் விழுந்து சாரின்னு. ஆமா, நான் கூட ஏதோ யோகா சொல்லி தரேன். ஆமாங்க, இதுக்கு பேரு சாஷ்டாங்காசனம். சொல்லியா நம்ம பொண்டாட்டி கால நாம விழாம வேற யாரு விழுவாங்க? பெரிய ஆளியா? பிரச்சனை இருக்காதுங்க வீட்டுல. ஆமா, பிரச்சனை இருக்காது. நீ விழுவுறன்னு சொல்லுவியா? ஏங்க அவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் அவங்க நம்ம என்ன நம்ம வீடுங்களா இது? கேக்குற மாதிரி. ஆமா, நம்ம விட இது. ஆமா, இது வாங்கி கூட அது வாங்கி கூடன்னு கேட்பாங்க. சரி. காலையில 4 மணிக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போறேன். போயிட்டு அப்பதான் படுக்கிறேன், தூக்கம் நல்லா வந்துருச்சு. திடீர்னு வந்து என்ன எழுப்புன அப்படி. நான் தூக்கம் ஏகப்பட்ட தூக்கம். அப்படியே 2 காலையும் கையில அப்படி புடிச்சு அப்படியே தர தரன்னு புடிச்சு இழுத்துன்னு வந்து வெளியே தூக்கி வந்து போட்டேன். அப்படி ஆள் நல்லா பல்கியா இருப்பாங்க, வெளியே தூக்கி வந்து போட்டாங்க. போட்டு ஏய் என்னடி ஏண்டி நேரத்துக்கு பார் ஏதோ ஒரு மிஷினை கொண்டு வந்து நிறுத்தினுக்கிறா பாரு, எனக்கு வாங்கி கொடு. என்ன பண்றது பாக்குறேன், அவங்க வீட்டுக்காரன் ரோடு போடுறவன். ரோலர் ஓட்டிட்டு கொண்டு வந்து அவன் வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிறான். அது கேட்கறாயா என்ன பண்ற? நான் கேட்டேன், ஏய் நீ என்ன இதை ரோடு கிட்ட ஏதாவது போடுறியா? இதை வச்சு நீ என்ன பண்ற? ரோலர். அப்படியா, ரோடு ரோலரா? எனக்கு அது தெரியல. புதுசா மிஷின். ஆமா. அப்புறம் அந்த மிஷின் மாதிரி ஒரு ரோலர் மாதிரி வச்சுருக்கிற, அப்படியே அதுல அந்த தூளெல்லாம் போட்டு கோலம் போடுறது. சரி மாமா, வந்துட்டு மாமா, இதுல ஒரு 4 இழுப்படி நீ இழுத்துட்டு போ மாமா. சரி, ஆசையா கேக்குறாளேன்னு இழுத்துட்டு போனா 4 ஊடு தள்ளி போயிட்டேன். கோலம் அப்படி. ஆமா, அங்க ஒரு பொம்பளை வெளியே வந்து வாத்தியார வந்த இங்க 4 உருட்டு. என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் நம்ம கோச்சிக்கிட்டா ஆகுமா? நீ வேற தெரியாத மாதிரி போயிருப்பியா நீ? அதையே ரசிக்கணும். அதுக்குதான் ரசிக்கணும். இன்னைக்கெல்லாம் குழந்தை பிறப்பு, ஒரு பெண் வந்து குழந்தை பெற்று இருக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா, 45 டெல். இந்த வலி, நம்ம அந்த பிரசவ வலி இருக்கு பாருங்க, அந்த வலியை வந்து டெல் அப்படிங்கிற அழகால அளக்குறாங்க. 45 டெல் அளவை தான் ஒரு மனுஷனால தாங்கிக்க முடியும். ஆனா அந்த குழந்தை பிறக்கும் போது 54 டெல் அளவுக்கு அந்த பெண்கள் வந்து அந்த வலியை தாங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 எலும்புகளை ஒரே நேரத்தில் உடைச்சா என்ன வலி ஏற்படுமோ அந்த வலியை அவங்க பொறுத்துக்கிறாங்க. அது போராட்டமா நினைக்கலாம், ஆனா அந்த வலியை தாங்கிக்கிறதுனாலதான் வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கிற ஒரு குழந்தைய கொடுக்கறாங்க. அது பெண்கள் அதை தந்தாலும் அந்த 2 உயிரும் வந்து உயிரோட வரணுமேன்னு அந்த கணவன் வெளியே நின்னுட்டு அப்படியே அப்படி கையை பிசைஞ்சுன்னு இருப்பான் பாருங்க. அது வந்து 100 டெல்லுக்கு மேலங்க. அததான் பழைய பாட்டுல கொடுத்தான். எப்படி? குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் எனக்கல்லவோ, மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன், காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு அது கிட்டாது, குழந்தைக்கு தான் முத்தம். அந்த குழந்தை பாரம் பெண்ணுக்கு, குடும்ப பாரம் கணவனுக்கு. இவங்க 2 பேரும் அந்த பாரத்தை நான் சுமந்தாலும் அதை எல்லாத்தையும், அந்த பாரத்தெல்லாம் நான் மனசுக்குள்ள ரசிக்கிறேன்ற மாதிரி. அதாங்க பூந்தோட்டம். அப்படி முத்தத்துக்கு அப்படி பாடுறேன். ஆமா, இன்னைக்கு
கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கே துங்கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி உன் நெஞ்சுக்கு சொத்து எழுதி தாரேண்டி முத்தம் தரியா. இப்ப முத்தம் இப்படி கேக்குறான், அன்னைக்கு அப்படி நாகரிகமா அது பூந்தோட்டம் பேசுங்க. இந்த வாழ்க்கையை ரசிக்கணும். இந்த எதிரணியில் இருக்காங்க பாருங்க, பேசி முடிக்கணும். அதுல நடுவர் அவர்களே அங்க கடைசியா சங்கமித்திர இருக்கிற அவங்க வீட்டுக்கு ரொம்ப நல்ல அருமையான ஆள். அவர் நல்ல ஆளு தான், ஊருக்கே தெரியும். நான் போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு, ஒசூர் தான். அப்புறம் போன் பண்ணேன். போன் பண்ண உடனே அவங்க வீட்டுக்காரர் வந்தாரு. சரி, வந்துட்டு நான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. வண்டி ஒண்ணு வச்சிருக்காங்க. அது என்னமா ஹீரோ ஹோண்டா சைனாமா F6? ஆமா, போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஸ்டார்ட்டே ஆகல. ஸ்டார்ட் ஆகாது. ஆமா, டக்குன்னு பர்ஸ் எடுத்தாரு. அப்படி கொஞ்ச நேரம் பார்த்து நின்று விட்டாரு பாருங்க ஒரு வாட்டி. உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா அப்படின்னு சொல்றேன், அதுல பார்த்தாங்க அந்த அம்மா போட்டோ இருக்குது. அந்த போட்டோவை பார்த்த உடனே அடிச்சாரு பாருங்க, ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, அது கை தட்ட கூடாது. வாழ்க்கையை ரசிக்கணுங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கல்யாணம்னா மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது அது நரகமாக மாறிவிட்டது அப்படின்னு இவங்க சொல்லினே போக வேண்டியதுதான் போராட்டக்காரர். எப்படி பசங்க பாடுறாங்க இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குற, தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் பாடுறான், சுடிதாரில் ஒரு ஃபிகர் இருந்தால் பீச்சுக்கு போகலாம், தாவணையில் ஒரு ஃபிகர் இருந்தால் கோவிலுக்கு போகலாம், ஆனால் இருப்பதோ ஒரு ஃபிகர், என்ன செய்வது? 2 ஃபிகர் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், சுடிதாரில் ஒன்று தாவணியில் ஒன்று, 2 ஃபிகர் வேண்டும். எனக்கோ இருப்பது ஒரு ஃபிகரு, அதுவும் இன்னொரு தன் ஃபிகரு. எனக்கோ இருப்பது ஒரு ஃபிகரு, அதுவும் இன்னொரு தன் ஃபிகரு. 2 பேருக்கும் போட்டி என்றால் 2 பேருக்கும் போட்டி என்றால் ஃபிகரு பாவம் என்ன செய்யும்? 2 ஃபிகர் வேண்டும். எனக்கும் சொன்னால் ஐ லவ் யூ, அவனுக்கும் சொன்னால் ஐ லவ் யூ. எனக்கும் சொன்னால் ஐ லவ் யூ, அவனுக்கும் சொன்னால் ஐ லவ் யூ. 2 பேருக்கும் காட்டினாலே 2 பேருக்கும் காட்டினாலே தாத்தா அவளை தண்டிக்க என்ன வழி? 2 ஃபிகர் வேண்டும். ஏமா உங்க வீட்டுக்கு வந்து பைக் இவ்வளவு பிரச்சனையாமா? அப்படி இன்னைக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆனா அதையும் வந்து பூந்தோட்டமா அவன் ரசிக்கிறான் பாருங்க, ரசிச்சு பாடுறான் பாருங்க. அதனால போராட்டம் இல்லாமல் எதுவும் சாத்தியமாகாது. சரி, போராட்டத்தின் விளைவாகத்தான் பூந்தோட்டம் உருவாகும். இப்போ நம்ம வரக்கூடிய வழி எல்லாம் எவ்வளவு ஒரு கரடு முரடான வழி, அப்படி மேடு பள்ளம் மேடு பள்ளம். ஒரு காலத்துல இதெல்லாம் வந்து குட்ட காடா இருந்திருக்கும். ஆனா நம்ம மக்கள் அதையெல்லாம் பண்படுத்துறதுனால இன்னைக்கு பூந்தோட்டமாக தெரிகிறது. அதனால போராட்டம் நடந்தாதான் பூந்தோட்டம் உருவாகும். அததான் ஒரு பாட்டுல கொடுத்தாங்க. எப்படி? அதுக்குள்ள இந்த கரடு முரடானு சொன்னீங்கல்ல, இத படிச்சா என்ன ஞாபகம் பாருங்க. நஞ்சண்ணன் காட்டு தடத்தை பார்த்து பார்த்து நஞ்சா போயிட்டேன், இருளங்கல்லு இடுக்க பார்த்து இருட்டி போயிட்டேன், சந்தன மடுவு அப்படின்னு எல்லாம் இந்த ஊரை பத்தி ஒருத்தர் எழுதியிருக்காரு. எங்க ஐயா கவிஞர் முருகேஷ் அவர்கள் தான். அவருக்காக ஒரு கைத்தட்டல் கூட அதெல்லாம் வந்து நினைவுக்கு வருது. ஏன்னா இந்த கரடு முரடான பாதையில தான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சந்தை செலவு வாங்கிட்டு வருவாங்களாம். இங்க நின்று அதையே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களாம். அது ஒரு போராட்டம் தான் இன்னைக்கு. ஆனா பெட்டி கடையில் போய் போய் பிஸ்கட் அது இது வாங்கி சாப்பிட பூந்தோட்டமா இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்க. பாடுங்க. அதான் நடுவர் அவர்களே, ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் அதாவது கடவுளை நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா கடவுள் நமக்கு துணை புரிவாராம். அந்த போராட்டத்துல இருந்து வெற்றி பெற வைப்பாராம். அதற்காகத்தான் அந்த திருவிழாவை நடத்துறாங்க. அததான் சொல்லுவாங்க, படைத்தவனின்
துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு? படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு? உன்னை நல்லாக்க உத்தமனை போலாக்க எண்ணியவன் யாருண்டு? கண்டு கொள்ள யாருண்டு? ஊரெல்லாம் உந்தன் பேரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துவான். ஏ மனமே வருந்தாதே, ஏ மனது கலங்காதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவன் இவனோ அவனே பொறுமப்பா. எல்லாமே சாமி கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க சுமப்பாங்க. இறுதியாக ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அதனை நாம் தொடர்ச்சியாக நம்மளுடைய அறிவின் காரணமாகவும் கடவுளினுடைய துணையின் காரணமாகவும் தொடர்ந்து நாம் அதில் பயணித்தால் வெற்றியை பெறலாம், பூந்தோட்டமாக செய்யலாம். இன்னைக்கெல்லாம் இவ்வளவு பெரிய திருவிழா இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து அம்மனுக்கு இந்த விழாவை அற்புதமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு பிரச்சனை இருந்தாக்க இங்க உட்கார முடியுமா? உட்கார முடியாது. இவ்வளவு பெரிய திருவிழாவை நடத்த முடியுமா? நடத்த முடியாது. இலங்கையில எவ்வளவு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எல்லாம் சாதனை படிக்கட்டுகளாக மாற்றி இன்றைக்கு பூஞ்சோலையாக அங்கு நம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு ஒரு பாட்டு ஒண்ணு கொடுத்தாங்க. அது இலங்கையில் தேசிய கீதமாக பாடப்படுகிறது. தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என்ன நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோம் உணர்வையும் இழந்தோம், உணர்வை மிளக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என்ன நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? விடியலுக்கிள்ளை தூரம் விடியும் மனதில் இன்னுமேன் பாரம், உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னுமேன் ஈரம். உரிமை இழந்தோம் உணர்வையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மிதிக்கலாமா? தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? இறுதியாக நம்ம குடும்ப வாழ்க்கையில நம்ம நாட்டுல மட்டும்தான் தாய் தகப்பன் அத்தை மாமன் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி என்ற உறவுகள் எல்லாமே ஒரே குடும்பமாக ஒரே ஊரில் வாழக்கூடிய சூழல் இங்கு மட்டும்தான் நடுவர் அவர்களே இருக்குது. வெளிநாட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. திருமணம் ஆன பிறகு ஒரு குழந்தை பிறந்த பிறகு தாய் தனியாக கணவன் தனியாக அவரவர்களுக்கு பிடித்த ஜோடியோடு சென்று விடுவார்கள். ஆனால் நம் இந்திய நாட்டில் மட்டும்தான், அதிலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடும்பத்தோடு உறவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த உறவுகளோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அத்தனை கைகளும் நமக்கு துணையாக இருந்து வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றும் நடுவர்களே. அதிலும் தாயினுடைய உறவு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உறவு தெரியுங்களா? அத்தாவும் சேல அந்த ஆயத்தை போல
தூளி கட்டி ஆட தொட்டில் கட்டி தூங்க ஆத்துல மீன் பிடிக்க பணுக்கும் தலை துவட்ட பார்த்தால சேத்தானை காத்தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் நான் செத்தாலும் என்ன பொத்த வேணும். எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த தாய் உறவுன்றது நம்ம கூட இருந்தாக்க நம்ம வாழ்க்கை எத்தனை போராட்டம் நிறைந்ததாக இருந்தாலும் பூந்தோட்டமாக மாறும் நடுவர்களே. எனவே இன்றைய சூழலில் வாழ்க்கை என்பது பூந்தோட்டமே பூந்தோட்டமே என்று சொல்லி அருமையான வாழ்க்கை இந்த வாய்ப்பை நல்கியதற்காக இவ்வூர் பொதுமக்களை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. இடி இடித்தது, மழை பொழிந்தது, இப்பொழுது தூறல் நின்று விட்டது. அற்புதமான பேச்சு. இருந்தாலும் உங்க கைத்தட்டல் பத்தாது. தயவு செஞ்சு ப்ளீஸ் ஐயா, நல்லா அங்க மேல பால்கனியில் உட்காந்துக்குள்ள கைத்தட்டுங்க. கைத்தட்டி அந்த தம்பிய உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். பெரியவத்தலாபுரம் மக்களுடைய ஆசீர்வாதம்